ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி. நம்ம கூட பழகிறவங்க, நெருங்கிய நண்பர்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், சொந்தக்காரங்கள், இவங்க நம்மள்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஆனால் யார் உண்மையாக இருக்கான்னு இந்த 7 ட்ரிக்ஸை பயன்படுத்தி ஈஸியாக கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மள்கிட்ட யாராவது வந்து உங்கள் வயசு என்னன்னு கேட்கும்போது ஒரு 2 வயசை குறைச்சி சொல்கிறதும், நம்ம சொந்தக்காரங்க வந்து நம்மள்கிட்ட உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு கேட்கும்போது ஒரு 10,000 கூட்டி சொல்கிறதும், நம்மளுக்கு பிடிச்ச நண்பர் மொக்கையாவே ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதை பார்த்து ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்றதும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பொய் சொல்லியிருப்போம். என்னை பொறுத்தவரை மற்றவங்க லைஃபை பாதிக்காத வரையிலும் எந்த விதத்துலையும் பொய் சொல்றது தப்பு இல்லை. அதே பொய்யை இன்டர்வியூவில் சொல்லி, நம்மளுக்கு தெரியாத வேலையை தெரியும் சொல்லி அதில் வேலைக்கு ஜாயின் பண்ண முத நாளே நம்மளுக்கு வேலை தெரியலன்னு தெரிய வந்துச்சுன்னா நம்ம நிலைமை ரொம்பவே மோசம். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கவங்க பொய் சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க ஒரு சூப்பர் பவர் இருந்தால் எப்படி இருக்கும்? நான் சொல்ற இந்த சூப்பர் பவரை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு ரிசல்ட்டை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. டிப் நம்பர் 1, லயர்ஸ் இமேஜினரி ஸ்டோரி. இது ஒன்றும் இல்லை, பொய்யர்கள் வந்து கற்பனையாக கட்டும் கதை தான். உங்ககிட்ட ஈவினிங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் சிம்பிளாக என்ன சொல்வீங்க? நான் வீட்டுக்கு போனேன், டிவி பார்த்தேன், கொஞ்ச நேரம் சாப்பிட்டேன், தூங்கினேன் தானே சொல்லுவீங்க. அதில் எந்த டீட்டெயில்ஸும் பெருசாக இருக்காது. ஆனால் பொய் சொல்கிறவங்க ஆன்சரே வேற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது, நான் ஒரு 8:30க்கு தான் வீட்டுக்கே போனேன், போகிற வழியில் ஒரே டிராஃபிக் ஜாம், அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வாங்கினேன், வீட்டுக்கு போனோன்னே எனக்கு ஒரு கால் வந்துச்சு, என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான், நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்க போனேன், ஆனால் தூக்கமே சுத்தமாக வரல, அப்புறம் ஒரு வழியாக 12:30 மணிக்கு தான் தூங்கினேன். இப்படி பொய் சொல்கிறவங்க ஆன்சர் பண்ணும்போது அந்த ஆன்சர் ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. உண்மை அதில் எப்பவுமே நம்ம பிரெயின் நார்மலான ஹேபிட்டல் ஆக்ஷனை வந்து மெமரைஸ் பண்ணாது. ஸோ உங்ககிட்ட பேசுகிறவங்க பொய் சொல்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள்ட்ட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்க. அப்போ அவங்க பொய் சொன்னால் தேவையில்லாத டீட்டெயில்ஸை இமேஜினரியாக ஆட் பண்ணி அவங்களே மாட்டிக்குவாங்க. டிப் நம்பர் 2, பொய்யர்கள் மற்றவர்கள் மீது பழி போடுதல். கண்டிப்பாக சின்ன வயசில் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை காமெடியாக பண்ணியிருப்போம். வீட்டில் ஸ்வீட்டை அம்மாக்கே தெரியாமல் திருடி எடுத்து சாப்பிட்ருக்கலாம், இல்லாட்டினா கிச்சனில் கிளாஸை தள்ளி உடச்சி விட்ருக்கலாம், அல்லது நம்ம தம்பியோட சைக்கிளை ஓட்ட தெரியாமல் ஓட்டி நம்ம உடச்சி விட்ருக்கலாம். ஆனால் நம்ம போய் அம்மாட்ட என்ன சொல்லுவோம்? அம்மா, கிச்சனில் யாரோ கிளாஸை உடச்சி வச்சுருக்காங்கம்மான்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டினா தம்பியோட சைக்கிளை அவன் ஓட்ட தெரியாமல் ஓட்டி உடச்சி விட்டான்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை நம்ம எப்படி கன்வே பண்ணணும்னா, அம்மா சாரிம்மா, நான் தண்ணி குடிக்கும்போது தெரியாமல் கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, தம்பி சைக்கிளை தெரியாமல் எடுத்து ஓட்டிட்டேம்மா, உடஞ்சிருச்சுன்னு சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல உண்மையை சொன்னால் அம்மா நம்மளை அடிச்சிருவாங்களோன்னு பயம். ஸோ உங்ககிட்ட பொய் சொல்கிறவங்க அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் இன்வால்மெண்ட்டை ஹைட் பண்ணி மற்ற பர்சன் மேலேயோ அல்லது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயோ பழி போடுறாங்களான்னு பாருங்க. அப்படி மற்ற விஷயத்தை பிளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பொய் சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். டிப் நம்பர் 3, லயர் ஸ்பீக்ஸ் நெகட்டிவ்லி. அதாவது பொய்யர்கள் எதிர்மறையாக பேசுதல். பொய் சொல்றவங்க எப்பயுமே நெகட்டிவா தான் திங்க் பண்ணுவாங்களாம். அது போக எப்பயுமே ஒஸ்டான விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. உதாரணத்துக்கு, ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங் போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? சாரி, நான் லேட்டா வந்துட்டேன். பட் பொய் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன டிராஃபிக், ஊர்ல ஒரு பயலுக்கும் வண்டி ஓட்ட தெரியல, பாதி பயலுக லைசன்ஸே இல்லாம வண்டி ஓட்டுறாங்க, ரோடா இது, அதுல வண்டியை ஓட்டிக்கிட்டு நான் வரதுக்குள்ளேயும் பட்ட பாடு இருக்கேன், அதனாலதான் ஆஃபீஸ்க்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்கள சைக்காலஜிஸ்ட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பொய் சொல்கிறவங்க அவங்க சப்கான்சியஸ் லெவலில் அவங்க செய்த தவறை நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதாகவும் அதுதான் அவங்கள இந்த மாதிரி பேச வைப்பதாகவும் சொல்கிறாங்க. டிப் நம்பர் 4, லயர்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஃபுலிஷ். அதாவது பொய்யர்கள் கூறும் விளக்கங்கள் முட்டாள்தன்மையாக இருக்கும். நமக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும் போது தான் நம்ம பிரெயின் ஒர்க் ஆகும், இன்க்ளூடிங் மற்றவங்கள சீட் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட. இப்போ இதில் விஷயம் என்னன்னா, பொய் சொல்கிறவங்களோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்பவே சிம்பிளாகவும் சில டைம் முட்டாள்தன்மையாகவும் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பிரெயின் நிறைய நேரங்களில் சில விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி ரொம்ப கஷ்டமான காம்ப்ளிகேட்டடான பொய்யை உருவாக்காது. ஏன்னா கஷ்டமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது பிரெயினுக்கு அடிஷ்னல் பேர்டனாக இருக்கும். உதாரணத்துக்கு, எக்ஸாமில் ஃபெயில் ஆகினோன்னே நம்ம உண்மையான ஆன்சர் என்னவா இருக்கும்? நான் ஒழுங்காக படிக்காம விட்டுட்டேனோ, அல்லது ஒழுங்காக படித்தா கூட டென்ஷனில் மறந்துட்டேனோ, அப்படி தானே நினைக்க தோணும். ஆனால் பொய் சொல்கிறவங்க, நான் எல்லா கொஸ்டினையும் படிச்சிருந்தேன், அப்பவும் எப்படி ஃபெயில் ஆனேன்னு தெரில, அந்த மாதிரி தன்னைத்தானே ஒரு விளக்கம் கொடுத்துக்குவாங்க. டிப் நம்பர் 5, லயர்ஸ் வில் மேக் த மெசேஜ் காம்ப்ளெக்ஸ். பொய்யர்கள் ஒரு செய்தியை ஈஸியாக சிக்கலாக்கி விடுவார்கள். ஃபூலிஷான எக்ஸ்பிளனேஷனோட பொய் சொல்கிறவங்க அவங்க சொல்கிற மெசேஜை உண்மை மாதிரி தெரியறதுக்காண்டி தேவையில்லாத வார்த்தைகளையும் கஷ்டமான கண்டென்ட்டுகளையும் சுச்சுவேஷனை
ஆட் பண்ணி சொல்கிறதா எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. நீங்கள் பொய் சொல்கிறவங்கள கண்டுபிடிக்கணும்னா அவங்க பேசுகிற சென்டென்ஸையும் சுச்சுவேஷனையும் டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஒரு திருட்டு கேஸில் என்கொயரி பண்ணும்போது உண்மையாக அவர் தப்பு பண்ணியிருந்தா அவரை டிஃபெண்ட் பண்ணி நெகட்டிவாக பேசுவார், ரொம்பவே காமாக இருக்கிற மாதிரி தன்னை காமிச்சுக்குவார். பட் அதுவே அவர் தப்பு பண்ணலனா ரொம்பவே சிம்பிளாக அந்த டைமில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதை சொல்லுவார். அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா அவரோட ஆன்சருக்கு மற்றவங்க என்ன ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவாங்கன்னு கவலைப்பட மாட்டார். டிப் நம்பர் 6, லாயர்ஸ் குடின்ட் ரிப்பீட். அதாவது இது என்னன்னா பொய்யர்கள் மீண்டும் நல்லது செய்யவில்லைன்னு தான் அர்த்தம். பொய்யர்கள் திரும்ப திரும்ப சொல்ற ஸ்டோரிஸ்ல நிறையாவே இன்கன்சிடென்சி இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதை கண்டுபிடிக்க நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ரொம்பவே சிம்பிள். நீங்க யாரை சந்தேகப்படுறீங்களோ அவங்க சொன்ன டீட்டெயிலை திரும்ப திரும்ப சொல்லுங்க. அப்படி அவங்க சொல்லும்போது நிறைய புது புது விஷயங்களை சேர்த்து சொன்னாலோ அல்லது ஸ்டோரியை மாற்றி சொன்னாலோ அவங்க பொய் சொல்றாங்கன்னு தான் அர்த்தம். அது கூடவே அவங்க சொல்ற பொய்யை கன்ஃபார்ம் பண்ண நிறைய அன்எக்ஸ்பெக்டான சிம்பிளான கொஸ்டினை கேளுங்க. டிப் நம்பர் 7, பே அட்டென்ஷன் டு தேர் பிஹேவியர். இது வேற ஒன்றும் இல்லை, அவங்க நடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய நேரங்களில் என்னதான் பொய் சொன்னாலும் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்கள காட்டி கொடுத்துரும். ஜிம்மி ஃபாக்ஸ் என்பவர் பாக்ஸ் ஆஃப் லைஸ் கேமில் கிட்டத்தட்ட 80% பொய் சொல்கிறவங்கள அவங்க பாடி லாங்குவேஜ் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு பொய் சொல்கிறவங்க ஐ கான்டாக்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்மைல் ரொம்பவே ஃபேக்காக இருக்கும், ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாகவும் இருப்பாங்க. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் சொல்ல போகிறேன். நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் உங்களால் யூஸ் படுத்த முடியலைன்னா, அவங்க பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியலைன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஐ ரியாக்ஷனை நோட் பண்ணுங்க. சயின்ஸ் படி பொய் சொல்கிறவங்களுக்கு அவங்க பொய் சொல்கிறனாலேயே உள்ளுக்குள்ளே ரொம்பவே நர்வஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட ஹார்ட் பீட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதனாலே அவங்க கருவிழி டைல்யூட் ஆயிரும்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய கொஸ்டினை கேட்டுக்கிட்டே அவங்க கருவிலியை நோட் பண்ணுங்க. 99% இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் சொன்ன போனஸ் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.